பாருங்க பின்னாடி இருக்கிறது கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுங்க. உங்களுக்கு வந்து கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு ஜிஎஸ்டி ரோடு சரிங்களா? ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா 950 மீட்டர்ல உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது வந்து கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு. பஸ் எல்லாமே உள்ள போகுது. இது வந்து பஸ் ஸ்டாண்டு. உங்களுக்கு அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா பக்கத்துல கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நியர்பைலயே உள்ள போற ரோட கட் பண்ணி உள்ள போனோம்னா 950 மீட்டர்ல டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி ரோடு கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு. இதுல இருந்து வெறும் 950 மீட்டர் மட்டும் தாங்க. கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல அதுவும் ரெசிடென்சியல் ஏரியால இந்த மாதிரி பாருங்க ஃபுல்லா வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அதுவும் இமிடியேட்டா வீடு கட்டுற மாதிரி. அதை யாரு கொடுத்துருக்காங்க, எந்த லொகேஷன் அப்படின்றத பக்காவா நம்ம மேடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர் மேடம். நம்ம கம்பெனி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. அதோட ஹைலைட்ஸும் பாத்தீங்கன்னா சொல்லிருங்க கொஞ்சம். சார் என்னோட பேரு பவானி. நான் அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறேன். சூப்பர். சோ அதித்தி ஹவுசிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல 17வது ப்ராஜெக்ட்டா இந்த அதித்தி ஹவுசிங்கின் ஆகாஷ் கார்டன் நம்ம வந்து இப்ப ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் பத்தி கொஞ்சம் சொல்லிருங்களா? எங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லிடலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து மெயின் ஜங்ஷன் கூடுவாஞ்சேரி தான். கூடுவாஞ்சேரி பஸ் டிப்போக்கு அப்படியே பேக் சைடுல 950 மீட்டர்ல தான் நம்மளோட சைட் இருக்கு. சூப்பர் சூப்பர். வெறும் 950 மீட்டர், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. அதுக்குள்ளே வந்துரும் நம்ம. சூப்பர் சிஸ்டர் சூப்பர். அதுவும் பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த ஜங்ஷன் சொன்னாங்க இல்லையா? அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி பெரிய ஒரு பஸ் ஸ்டாப். பஸ் அங்க கோயம்பேடுல எடுத்தாங்கன்னா பெருங்கலத்தூருக்கு அடுத்து கூடாஞ்சேரியில தான் எல்லா பஸ்ஸும் நிக்குங்க. இதை விட்டா போனீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் ஸ்கிப் பண்ணி மரமலை அடுத்து செங்கல்பட்டு அந்த மாதிரி தான் போவோம். அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரி பெரிய ஏரியா. அதுல கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ளேயே 950 மீட்டர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடுல நீங்க வந்து நெல்லிக்குப்பம் ரோடெல்லாம் போக தேவையில்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துல இருக்க ரோட்ல உள்ள வந்தீங்கனாலே நம்மளோட சைட் பார்க்கலாம். நீங்க ஃபுல்லா ரெசிடென்சிலே பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஓகே மேடம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் கார்டனோட டீடைல்ஸ் பத்தி ஃபுல்லா நம்ம சொல்லிடலாம். மக்களுக்கு தெளிவா கொஞ்சம் சொல்லிருங்க. உள்ள வரும்போதே நம்ம ரெசிடென்ஷியல் வழியா தான் உள்ள வர மாதிரி இருக்கும். சோ நைட் எந்த டைம்ல வந்துட்டு பிள்ளைங்க கேப் விட்டு இறங்கினாலும் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எப்ப இறங்கினாலுமே அவங்க அழகா உள்ள நடந்து வரலாம். எந்த ஒரு பயமே இருக்காது. சோ உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஃபேஸ் 1 கிட்டத்தட்ட 50+ plots நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாச்சு. ஓகே, முடிச்சிட்டு தான் இப்ப ஃபேஸ் 2 வந்து பின்னாடி வந்துட்டு இப்ப ஏன் நான் கரண்டா வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த பிளாட் நம்ம லான்ச் பண்ணும்போது நல்ல நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங் 30 ஃபீட்ல 33 ஃபீட்ல இல்ல நல்ல கார்னர் பிளாட்லாம் சின்ன பிளாட்லாம் கேட்டு நிறைய பேர் இல்ல அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்த ஃபேசிங்ல நடக்க கூடாது அப்படின்றதுனால தான் இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் உள்ள லாரிலாம் வந்து எல்லாம் உள்ள வேலை நடந்துட்டு டெவலப்மென்ட் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் காம்பவுண்ட் போடுறாங்க. இன்னும் ரோடு கூட போடல. அதுக்குள்ளேயே இந்த வீடியோ வந்துட்டு நான் போடணும் அப்படின்றதுனால தான் இப்ப நம்ம போடுறோமே. சூப்பர். ஏன்னா அவங்க சொன்னதுதான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா கிடைக்கணும் அப்படி. போன தடவை வந்துட்டு மிஸ் ஆனவங்க எல்லாமே இந்த தடவை வாங்கணும். இனிஷியலாவே அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீ லான்ச்சுக்கு முன்னாடியே இருக்கும். நம்மளுக்கு டெவலப்மென்ட் ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த வீடியோ பண்ணிருக்கோம். டெவலப்மென்ட் பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பக்காவா வந்து ரோடு எல்லா ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் பக்காவா போட்டு கொடுத்து எல்லாமே நம்ம வந்து இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு கொடுத்து காம்பவுண்ட் ஃபென்ஸ் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டியோட எனி டைம் 24/7 செக்யூரிட்டியோடயே ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்து தண்ணிங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சார். தண்ணி எக்காட்டு கொண்டு மாறாது. ஏன்னா 25 அடியில தண்ணி இருக்கு. யாராவது வந்து கூடுவாஞ்சேரியில மழை தண்ணி நிக்குது அப்படின்னா சொல்றவங்கள கையோடய கூட்டிட்டு வரலாம். ஏன்னா இங்க என்ன நீங்க இது பண்ணாலுமே இங்க மழை தண்ணி வாய்ப்பு இல்லை. அப்படி மழை தண்ணி நிக்குது அப்படின்னா இவ்வளவு வீடுகள் சரௌண்டிங்ல வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணி கொடுக்கிறோம். ஏன்னா 100% கிளியர் டாக்குமெண்ட் ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ப்ரீ லான்ச்சிங்ல நம்ம ப்ரீ புக்கிங்மே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றதுனால கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கெட்ச் எல்லாம் அனுப்பி விட்டேன் அப்படின்னா ரோடு போடுறதுக்கு முன்னாடி இல்ல ரோடு போடும்போதே நீங்க வந்து நல்ல ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா உங்களோட பிளாட்டை ஃபேசிங் அந்த சைஸ் எல்லாமே இப்ப ரெடியா எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. அதை நீங்க உடனே வரும்போது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்ப என்ன விஷயம்னா தாம்பரத்துல இருந்து ஏன்னா வெஸ்ட் சைடு மோஸ்டா நம்ம யாரும் போக மாட்டோம். சோ தாம்பரம் ஈஸ்ட்ல போனோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர் சேலையூர் தாண்டி பாரத் யூனிவர்சிட்டி தாண்டினாதான் அபார்ட்மெண்ட் கிடைக்குமே தவிர லேண்ட் கிடைக்காது. கண்டிப்பா. பெருங்கலத்தூர்ல இருந்து நம்ம நியூ பெருங்கலத்தூர் உள்ள போறோம் அப்படின்னா நெடுங்குன்றம் எஸ்எஸ்எம் நகர் போனாதான் நம்மளுக்கு சைட். வண்டலூர் உள்ள நம்ம போறோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் கொலப்பாக்கம் போனாதான் சைட். இல்லனா 7 கிலோமீட்டர் ரத்தனமங்கலம்
எஸ்ஆர்எம் போனாதான் சைட். ஆனா கூடுவாஞ்சேரியில மட்டும்தான் பஸ் டிப்போக்கு அப்படியே பேக் சைட்ல பெரிய 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 ஒரு விஷயங்கள் எல்லாம் தாண்டி நம்ம இந்த ஒரு பிரம்மாண்ட சைட்டை பண்ணி பிப்ரவரி மாசம் வந்து லான்ச் பண்ணோம். பிப்ரவரி மாசத்துல லான்ச் பண்ணி ஒரு 4-5 மாசத்திலேயே இத்தனை பிளாட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நிறைய பேருக்கு பூமி பூஜை போட்டு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து பட்டா முடிச்சு கொடுத்துன்னு இப்ப அடுத்த எக்ஸ்டென்ஷனை உங்க கண்ணு முன்னாடி இதே யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போட்டுதான் உங்க கண்ணு முன்னாடி தான் நம்ம ஓபன் பண்றோம். சோ அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஓபன் பண்றோம் அப்படின்னா அப்ப இங்க எத்தனை வீடுங்க இன்னும் வர இருக்கு நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் பூமி பூஜை போட போறாங்க நினைக்கிறேன், வீடு எல்லாம் கட்ட போறாங்க உங்களுக்கு. சூப்பர் சூப்பர், நல்ல லொகேஷனுங்க. அதாவது கூடாஞ்சேரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரைமான லொகேஷனா இருக்கு. பிளாட்ஸ் வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையின் நுழைவாயில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரைமான லொகேஷன். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சைடு இந்த பெல்ட்டே வந்து பிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் வந்து பூம்ல போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த மாதிரி லொகேஷன்லாம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்கன்னே தெரியல. நல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 950 மீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? அதுவும் வரும்போது எல்லாமே நம்ம ஊர்ல வந்து அந்த தெருவுல எல்லாம் வருவோம் இல்லையா, ரெண்டு பக்கம் ஃபுல்லா வீடுகளா இருக்கும். எங்கேயோ சைட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ உள்ள சந்து பொந்துக்குள்ள எல்லாம் போகாம ரெண்டு பக்கம் சுத்தி வீடு தான். பாத்தீங்கன்னா கோயிலுங்க, கோயில் ஸ்தலம்ல இருந்து அந்த ஒரு தெப்பக்குளம்ல இருந்து அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் இங்க நிறையவே இருக்கு. பெரும் ஆதரவு இந்த அதித்தி ஹவுசிங்காக நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் எங்களை ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. நிறைய பேருக்கு நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ஃபேவர் பண்ணி கொடுக்கறோம். எல்லாரும் எங்களுக்கு என்ன அப்படின்னா உள்ள எங்களோட ஃபேமிலியா உள்ள வரணும், ஜாயின் பண்ணணும், நிறைய பேருக்கு நாங்க வீடு வாங்கி கொடுக்கணும், வீடு கெட்டி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கனவு இருக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் சர்க்கிள்ஸ்ல எல்லாருக்குமே இத சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க மினிமம் சைஸ் அப்படிங்கும்போது என்ன இருக்கு, எத்தனை பிளாட்ஸ் நம்ம இதுல இப்ப கொடுத்துருக்கோம் சார்? இப்போ ஸ்கெட்ச் படி வந்து பாத்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 700, 800, 900, 1000, 1200, 1500 ரேஞ்சஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இதுல இப்பொழுதுக்கு எல்லா ஃபேசிங், கார்னர், நார்த், ஈஸ்ட் கார்னர் எல்லாமே அவைலபிள் இருக்கு. சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட 70+ பிளாட்ஸ் நம்ம உள்ள போடுறோம். சோ அதனால இப்போ வந்தாங்க அப்படின்னா சின்ன சின்ன பிளாட் கேக்குறவங்களுக்கு கூட இது அஃபோர்டா இருக்கும். ஏன்னா பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. ஆனா எனக்கு சிட்டிக்குள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே நம்ம எடுத்துக்கலாம். சார் இந்த பக்கம் ஸ்ரீராம் கேட்வே, இந்த பக்கம் ஜோகோ கம்பெனி, பிளஸ் வந்து எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒலிம்பியா எக்ஸ்டென்ஷன், எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள், ஜிஆர்டி, கல்யாண் ஜுவல்லர்ஸ்னு எல்லாமே வந்தாச்சு. ஃபுல்லாவே இப்ப கூடாஞ்சேரி தாண்டி போகும்போது ஏதோ நம்ம உள்ள சிட்டிக்குள்ள வந்து தீனவருக்குள்ள போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா பசாருமே வந்துருச்சு. மேக்ஸிமம் எல்லா ரேஞ்சில பெரிய பெரிய ஷாப்பிங் மால் அந்த மாதிரி ஃபுல்லா பண்றதுல இப்ப புதுசா மால் வேற கட்ட போறதா கூடாஞ்சேரியில வந்து ஸ்கைவாக் வருது சார். ஒரு மால் வந்து வர போறதா ஒரு டாக் இருக்கு நெல்லிக்குப்பம் ரோட்ல. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்டர்லா வேற உங்களுக்கு அதுமே ஓபன் பண்ண போறாங்க. 4 முக்கியமான காரணங்களுக்காக நம்ம கூடுவாஞ்சேரியில வாங்கலாம். ஒரு விஷயம் வந்து கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி வந்தாச்சு. மெயின் இன்னும் என்ன அப்படின்னா மீனம்பாக்கம் டு குலாம்பாக்கம் மெட்ரோ, கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிறது, பிளஸ் உங்களுக்கு வந்து மேம்பாலம் பெருங்களத்தூர்ல இருந்து வண்டலூர் வந்து வண்டலூர்ல இருந்து எஸ்பி கோயில் பெரிய மேம்பாலம் வருது. அடுத்த நெல்லிக்குப்பம் ஹை ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் 100 ஃபீட் ரேடியல் ரோடா வண்டர்லா தீம் பார்க் வரதுனால கனெக்ட் ஆகுது. சூப்பர் சூப்பர். இப்ப இந்த NH நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து பஸ் டிப்போக்கு அப்படியே பேக் சைடுல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல 950 மீட்டர்ல தான் நம்மளோட ஆகாஷ் கார்டனை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 முடிச்சு பின்னாடி ஃபேஸ் 2 வந்து வெற்றிகரமா கால் பதிக்க போறோம். சூப்பர். ஓகே சார், இப்போ இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரலாம்னு சொல்லியாச்சு. அதுவும் கூடாஞ்சேரி பின்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே வேற இருக்கும். இப்போ இந்த இடத்துல வராங்க அப்படின்னா பக்கத்துல நியர்பைல ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு, காலேஜ் எந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பேசலாமா? எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்கு. சென்ட் மேரிஸ்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா SRM ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், ஸ்ரீமா ஸ்கூல்னு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு எடுத்துக்கிட்டாலும் காலேஜஸ் நிறைய இருக்கு. இல்லனா இந்த SRM காலேஜ் இருக்கு. இல்ல குடுவாஞ்சேரி உள்ளே போனீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்குலாம் இங்க பஞ்சமே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மெட்ரிக் ஸ்கூல்ல இருந்து CBSE ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லாமே அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி கேர்ள்ஸ், வர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே ஜூடியோ, ட்ரெண்ட்ஸ், ஈஸி பைனி எக்கச்சக்கமான ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு. எல்லாமே வந்துருச்சு. பொழுதுபோக்குக்கும் பாத்தீங்கன்னா இப்ப கூடாஞ்சேரி இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லா எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. கம்ப்ளீட்டடா நம்ம இனிமே டி நகர், குரோம்பேட் எல்லாம் விட்டுடலாம். கம்ப்ளீட்டா நம்ம வந்து கூடுவாஞ்சேரியிலே எல்லா விஷயமே பண்ணிக்கலாம். முன்னால நம்ம வாங்கணும்னா உள்ள போவோம், டி நகர் போலாம், ஷாப்பிங் பண்ணலாம். இப்ப எல்லாமே இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. சரி, இப்ப நிறைய கால்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வர்றது எல்லாமே சவுத் சைடுல இருந்து வருது. NRIs அவ்வளவு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்ன ஜஸ்ட் ஒரு வீடியோ கால்லயே பிலீவ் பண்ணி அங்க இருந்து கிளம்பி வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் வராங்க. சோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரும்போது நமக்கு அவ்வளவு ஃபேவர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கிறோம். அதுவும் நம்ம அதித்தி ஹவுசிங் மேஜரா பாத்தீங்கன்னா NRIs நிறைய இது பண்ணிருக்காங்க. நம்ம பழைய வீடியோஸ்ல கூட இது மாதிரி நிறைய பேர் வாங்கிருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் இப்ப நம்ம லோக்கல்ல
சேனல்ல பாக்குறோம் அப்படின்னா வருவோம், நேரா சைட்டை பார்ப்போம், சுத்தி விசாரிப்போம், இவ்வளவு இது பண்ணுவோம். ஆனா என்ஆர்ஐஸ் என்ன பண்றாங்கன்னா வீடியோ பாக்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் ஓகே பண்ணிட்டு டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன். உடனுக்குடனே நம்ம டிராஃப்ட் அனுப்பிட்டோம்னா அதை பாத்துறாங்க, உடனுக்குடனே ரெஜிஸ்டரை வந்துட்டு முடிச்சிடறாங்க. அவங்க வரலனாலும் அவங்க ஃபேமிலில இருந்து அத்தனை பேர் வந்து பண்ணிருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கையா டாக்குமெண்ட்ஸும் நீங்க கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். இங்கே உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் பத்தி எந்த ஒரு ஒரே தேவை இல்ல. டாக்குமெண்ட் கிளியரா இருந்தாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா நடந்தாதான் பட்டா கிடைக்கும். பட்டா கரெக்டா இருந்தாதான் வீடு கட்ட முடியும். இங்க நம்மளோட சைட்ல நீங்க ஆல்ரெடி நிறைய பாத்துருக்கலாம், அவ்வளவு பேர் வீடு கட்டிட்டு உள்ள வராங்க. எப்பயுமே நம்மளுக்கு உண்டான ஆதித்யா ஹவுசிங்கோட ஸ்பெஷாலிட்டி டாக்குமெண்ட் 100% லீகல் கிளியரா இருக்கும். ஆதித்யா ஹவுசிங் அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே மோஸ்ட் ஓவரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டேன்னு வந்தா உட்கார நேரம் இல்லாம அவ்வளவு கஸ்டமர்ஸ் இப்ப உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல யாருமே வந்து குவரிஸ் கேட்காம கீழே நம்பர் வரும், கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா நான் உடனுக்குடனே உங்க ஃபேமிலிக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிடுவேன். நீங்க உடனே வந்து உங்களுக்கான பிளாட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சைட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க எல்லாருமே வந்துட்டு சைட்டோட இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கோம், கிராண்ட் ஆர்ச். இந்த பக்கம் ஒரு அபார்ட்மெண்ட் வீடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் வீடு. அந்த மாதிரி ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அதுதாங்க சைட்டை வந்து செலக்ட் பண்ணிருக்கது அந்த மாதிரி வந்து பக்காவா செலக்ட் பண்ணிருக்காங்க. வாசல்ல இந்த பக்கம் 2 வீடுகள் இருக்கு, இமிடியேட்டா பக்கத்துல நம்ம வீடு கட்டிக்கலாம். அதான் இந்த ஃபேஸ் 1ல இந்த இடத்துல மிஸ் பண்ணவங்களா கொஞ்சம் உள்ள நம்மளுக்கு ஃபேஸ் 2 போட்டுருக்காங்க. அதுல வந்து கம்பல்சரியா வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பிளாட் வந்து இங்க இருக்கும். தேவையான ஃபேசிங்ல சைஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரியான லொகேஷன்ல ஒரு சதுரடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 4899 4899 அப்படின்ற ஒரு பிரைஸ்ல சூப்பரான பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி சுத்தி இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியிலே பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம கூடாஞ்சேரியிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுலயே நம்மளுக்கு ஆஃபர்ஸ் நெகோசியபிள் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம மக்களுக்கு? நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு சார், நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே சூப்பர். சோ டைரக்டா சைட் விசிட் வந்துட்டாங்க அப்படின்னா டைரக்டா எம்டி சிட்டிங்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, ரேட் ஆஃபர் வேணுமா இல்ல நீங்க என்ன கேக்குறனாலுமே டைரக்டா வந்து நீங்க கேட்டு உங்களோட ஆஃபர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். என்ன வேணுமோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட்ல பாத்தீங்கன்னா நல்லா நெகோசியபிள் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆஃபர்ஸும் அது சர்ப்ரைஸா கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. நல்ல ஆஃபர்ஸ் எப்பவுமே அவங்க கொடுக்குறது அதித்தி கொடுக்குறது அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்ல பயனுள்ளத மாதிரியும் அதுவும் இந்த மாதிரி வீடுகள் இருக்க ஏரியால வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோங்க. இப்ப கூடாஞ்சேரி சரௌண்டிங்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்ல தேடிட்டு இருக்கோங்க எல்லாருமே இதை வந்து இந்த சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீ லான்ச்சுக்கு முன்னாடியே டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கனால எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே இருக்கு. எல்லாருமே இமீடியட்டா கால் பண்ணுங்க. டைரக்டா மேடமோட கான்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன், ஆதித்தி ஹவுசிங்கோட நம்பர். தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. நல்ல சைட்டா கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சைட் கொடுக்கணும். கண்டிப்பா சார். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல ஒரு சைட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களாரும்